மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. எலியாவின் நாட்களிலே நடந்த ஒரு காரியத்தை எடுத்து தாம் வளர்ந்த நாசரேத் ஊரில் உள்ள தேவாலயத்தில் ஆண்டவர் போதகம் பண்ணுகிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த சாரிபாத்தில் இருந்த அந்த ஒரு விதவை உண்டல்லவா, அவள் மட்டுமல்ல அன்று விதவையா இருந்தது, இஸ்ரவேலருக்குள்ளும் அநேகர் இருந்தார்கள். ஆனால் எலியா யாரிடத்தில் அனுப்பப்பட்டான் என்றால் அந்த விதவையினிடத்திற்கு அல்லாமல் வேறு யாரிடத்திலும் அனுப்பப்படவில்லை என்று இயேசு இங்கே தெளிவாய் நிச்சயமாய் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நமக்கு தெரியும் அந்த சம்பவம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் இருக்கிறது. கேரித் ஆற்றண்டையிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி போய் தங்கி இருக்கிறார் எலியா. அந்த தண்ணீரை குடித்து காகம் கொண்டு வருகிற அப்பம் இறைச்சி புசித்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து போ, சாரிபாத்தில் இருக்கிற ஒரு விதவை உன்னை போஷிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறேன். பேரு சொல்லல, வேற எந்த அடையாளமும் சொல்ல, ஊரை சொல்றாரு, ஒரு விதவை என்று சொல்லுகிறார். அநேக விதவைகள் இருக்கிறாங்க, ஒரு விதவை. எலியா புறப்பட்டு போகிறார். சாரிபாத் ஊரின் அந்த ஒலிமுக வாசல்ல வரும்போதே ஃபர்ஸ்ட் எலியா மீட் பண்ணதே யாருன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஸ்திரீயை தான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, 1000 பேர் இருந்தால் என்ன, லட்சங்கள் இருந்தா என்ன, கோடி ஜனங்கள் இருந்தால் என்ன, உங்களுக்கென்று அனுப்பப்படுகிற வார்த்தை இன்னொருவரை போய் சந்திக்காது, உங்களை தான் சந்திக்கும். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுக்கு அனுப்பின வார்த்தை ஏசா மேல் இறங்கிட்டுன்னு சொல்லப்படல, இஸ்ரவேல் மேல் தான் இறங்கிற்று. என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் செய்தி இதுதான். உங்களுக்கென்று அனுப்பப்பட்ட வார்த்தை உங்களை சந்திக்கும். சந்திப்பது மட்டுமல்ல, அது வெறுமையாய் திரும்பாதாம், அது நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தர் எலியாவை எதற்காக சாரிபாத் ஊருக்கு அனுப்பினார் தெரியுமா? சாரிபாத் விதவையின் வீட்டில் மாவும் எண்ணெயும் உண்டாயிருப்பதற்கல்ல, எலியா போஷிக்கப்பட. எலியா போஷிக்கப்படணும்னா அவள் ஆசீர்வதிக்கப்படும். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டால்தான் எலியாவுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தர் அதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து அந்த பஞ்சகாலம் முழுவதும் எலியா அங்கே போஷிக்கப்பட்டதை வேதம் காண்பிக்கிறது. உங்க வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.